பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே எலும்பு பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலியமா உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட சில ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட காரியங்களிலாக இருக்கட்டும், நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில ஏமாற்ற அடைந்த நிலைமையில இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன ஏக்கம் வரும். யாராவது இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, நான் இருக்கேன் உனக்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி அந்த வார்த்தைக்காக ஏங்குற அநேகம் பேர் உண்டு. இந்த வார்த்தையை யார் சொல்லுவா அப்படின்னா, ஒரு அப்பாவோ அம்மாவோ சொல்லுவாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு. நான் இருக்கேன் மகன் உனக்கு, ஏதாவது அவங்க வேதனை போகும்போது இல்லை ஏதாவது இந்த தேவை இருக்குன்னு சொல்லி போகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில அந்த தகப்பன் சொல்ற ஒரு வார்த்தை, நான் இருக்கேன் மகன். இந்த வார்த்தையை சின்னதுல இருந்தே தகப்பன் சொல்லி வளர்த்திருப்பாரு. நான் ஏன் இந்த வார்த்தை சொல்ல வரேன்னா, சொன்ன தகப்பன் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில என் தகப்பன் இந்த வார்த்தையை அதிகமா சொல்லுவார், நான் இருக்க மகன்னு சொல்லி. ஆனா இந்த வார்த்தையை நான் இப்ப தேடுறேன், அந்த நபரையும் தேடுறேன், இந்த பூமியில இல்லை. சொன்ன வார்த்தை சொன்னவங்க இந்த பூமியில இல்லாம போயிட்டாங்க. அப்ப அந்த வார்த்தை கூட நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லி அடுத்தது செகண்டா யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகப்பன் மரிக்கும் பொழுது இல்லை தாய் மரிக்கும் பொழுது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் அங்கே வருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், நான் இருக்கேன் மாமா, நான் இருக்கேன் பெரியப்பா, நான் இருக்கேன் சித்தி, நான் இருக்கேன் அத்தை, நான் இருக்கேன்னு சொல்லி அநேகம் பேர் தன்னுடைய தகப்பனுடைய கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் இல்லது தாயினுடைய கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. இந்த வார்த்தை சொல்றவங்க கூட இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில அந்த நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க யாருமே இப்ப இல்லை. அப்ப அந்த வார்த்தை நிரந்தரம் இல்லை. இது ஒரு வேல்யூபிளான வார்த்தை. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு வேல்யூபிளான வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது சில என்னதான் கவலை கண்ணீர் சூழல் வந்தாலுமே அவங்க அந்த நேரத்துல அதுல இருந்து அவங்க எழும்பி வருவாங்க. இவன் என் அப்பா இருக்கிறாரு, என் அப்பா இந்த வார்த்தை சொல்லிட்டாரு. அப்ப அது ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கு. அப்ப இந்த விலையேற பெற்ற ஒரு வார்த்தை யாரை சேரும் அப்படின்னா, விலையேற பெற்ற ஒரு நபரை தான் சேரும். அந்த நபர் யாருன்னா, இயேசுவை தவிர வேற யாருமே இல்லைங்க இந்த பூமியில. அவர் நான் இருக்கேன்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா போதும், அவர் கடைசி வரைக்கும் சொன்ன வார்த்தையில அப்படியே இருப்பாரு, எல்லாவற்றிலுமே இருப்பாரு. நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு காரிய சம்பவம் வரும்பொழுது கூட நம்ம எதிர்பார்ப்போம், நான் இருக்குன்னு சொல்லி என் குடும்பத்தை யாராவது தூக்கி நிறுத்த மாட்டாங்களா, எங்களை நடத்தி கொண்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு சின்ன பாரம் கவலை வரும். ஆனா இந்த வார்த்தை சொல்றதுக்கு விலையேற பெற்ற நபர் யார் அப்படின்னா இயேசு மட்டும்தான். வேதத்துல வரும் பொழுது யோசுவா 1:5 நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. அந்த நேரத்துல யோசுவா ஒருவேளை எல்லாமே அவ்வளவுதான்ற மாதிரி இருக்கலாம். எங்களை வழி நடத்திட்டு இருந்த மோசை இறந்துட்டாரே, இனி அவர் வரமாட்டாரே, இனி என் ஜனங்களை நடத்த யார் இருக்கிறா, எப்படி நான் நடத்துவேன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா பயப்படாத, மோசையோடு நான் எப்படி இருந்தனோ அது போல நான் உன் கூட இருக்குன்னு சொல்லி அவருடைய தோலை தட்டி சொல்ற மாதிரி அவருடைய பின்னாடி அவருடைய தோலை தட்டி அவருக்கு பின்னாடி ஒரு மலை போல அவரு நின்று வந்திருக்கலாம். இல்லை அவருக்கு முன்னாடி அந்த சமூகம் எப்படி மோசையை வழி நடத்தினது அது போல அந்த சமூகத்தை அவர் பார்த்துருக்கலாம். எவ்வளோ ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை, ஒரு மனிதனை பூஸ்டப் பண்ற ஒரு வார்த்தை இது. அப்ப அந்த வார்த்தையை யோசுவா பிடிச்சுக்கிட்டதை நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த காரியத்தை அவர் பிடிச்சுக்கிட்டார் அப்படின்னா, யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகாத ஒரு மனிதனா யோசுவா இருந்தாரு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்பவுமே ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல உறவாடிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை அந்த நபருக்கு தான் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை யாருக்கு உரிமையானது அப்படின்னா, ஆண்டவரோடு உறவாடுற பிள்ளைங்களுக்கு, எப்பவுமே ஜெபத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஜெபம்ன்றது ஆண்டவரோட ஒரு தொடர்பை கொண்டு வருகிறது, அவரோட ஒரு கனெக்ஷன்லயே வச்சுட்டு இருக்கோம். அது ஆண்டவரோட ஒரு உறவாடுற ஒரு நேரமா இருக்கு. அப்போ எந்நேரமும் எப்பவுமே ஜெபத்துல ஆண்டவரோடு உறவாடிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை உரிமையானது. மோசையோடு நான் இருந்தது போல நான் உன் கூடயும் இருப்பேன். அப்ப இந்த வார்த்தை நமக்கானது. நாம் ஜெபத்துல தரித்து இருக்கும் பொழுது, தேவனோடு உறவாடிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மை தேவன் நம்மளுடைய தோலை தட்டி நமக்கு அந்த உற்சாகப்படுத்துகிற, நம்மளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை சொல்லி தேவன் நம்மை இன்னும் அதிகமாய் எழுமி நிற்கிற அளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து ஜெபத்துல உறவாடுங்க, ஆண்டவரோட ஜெபத்துல நினைத்திருங்க. இந்த வார்த்தையை உங்களுக்கானதாய் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.